அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ராஜாக்கள் புஸ்தகங்கள்லையும் நாளாகம புஸ்தகங்கள்லையும் நம்ம வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனை விட்டு பாவத்திலே விழுந்து விழுந்து தூர போவார்கள். அப்படிப்பட்ட சமயங்கள் எல்லாம் அந்த புஸ்தகங்கள்ல நம்ம அடிக்கடி வாசிக்க கேள்விப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா விக்கிரக தோப்புகள் என்பது. இந்த குறிப்பிட்ட காரியம் கானானியருடைய வழிபாட்டு முறையோடும் இஸ்ரவேலர்களுடைய ஆன்மீக சீரழிவோடும் தொடர்புள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த மகா பயங்கரமான விக்கிரக தோப்புகள் பற்றிய ஆழமான மறைபொருள் காரியங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவைகளுக்கு பின்னாக இருக்கிற ஆவிக்குரிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பழைய மத்திய கிழக்கு நாடுகள்ல, குறிப்பா கானான், பெலிஸ்தியா, பெனிக்கியா போன்ற நாடுகள்ல அன்றைய காலத்துல யூதர் அல்லாத அநேக புறவின மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க மிக முக்கியமாக இயற்கையை தெய்வமாக வழிபட்டாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மத்திய தரைக்கடல் பகுதிகளில், இஸ்ரவேல் பகுதிகளில் எல்லாம் நடத்திய அகழ்வாராய்ச்சிகள்ல நிறைய சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. அவைகளின்படி பார்க்கும்போது இந்த விக்கிரக தோப்புகள் கானானியருடைய பெண் தெய்வமான அஸ்தரோத் என்று சொல்லப்படுகிற பெண் தெய்வத்தினுடைய வழிபாட்டிற்குரிய இடமாக இருந்தது. 1928 வருஷத்துல சிரியா நாட்டினுடைய ராஷ் ஷம்ரா என்கிற இடத்துல நிறைய களிமண் பலகைகள் கண்டெடுக்கப்பட்டன. அதன் மூலமா தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இந்த அஸ்தரோத் என்கிற பெண் தெய்வம் கானானியருடைய தலைமை தெய்வமாகிய எல் என்கிற தெய்வத்தினுடைய பாசத்திற்குரிய மனைவி என்றும், அந்த தெய்வம் காடுகளுக்கும் செழிப்புக்கும் அதிபதி என்றும் அந்த குறிப்பிட்ட மக்களால் நம்பப்பட்டது என்றும் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. அந்த குறிப்பிட்ட மக்கள் உயரமான மலைகளுடைய உச்சியிலையும் அடர்ந்த மரங்கள் நிறைந்த நிழலான தோப்புகள் போன்ற இடத்திலையும் தங்களுடைய ஆராதனைக்குரிய பலிபீடங்கள் அமைச்சாங்க. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விக்கிரக தோப்புகள் என்பது 2 வகையாக அமைக்கப்பட்டிருந்தன. முதலாவது பசுமையான மரங்கள் அடர்ந்த இயற்கை தோப்புகள். இரண்டாவது மரமே கிடைக்காத சில இடங்கள்ல ஒரு பெரிய மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் வெட்டி எடுத்துவிட்டு அதன் இலைகளையும் நீக்கிவிட்டு ஒரு தூணை போல நட்டு வைப்பார்கள். இந்த தூணுக்கு பெயர் அஸ்தரோத் தூண் என்பது. இந்த மரத்தூண்கள்ல மிக குறிப்பாக பாலியல் சார்ந்த குறியீடுகளும் மிக விசித்திரமான பெண் உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கும். அந்த குறியீடுகள் செழிப்பினுடைய குறியீடுகளாக, அந்த கடவுள் தருகிற ஆசீர்வாதத்தின் குறியீடுகளாக மக்களால் பார்க்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருந்த விவசாய சமூகத்துல மழை பெய்வது, நிலம் செழிப்பது, ஆடு மாடுகள் மற்றும் மனிதர்கள் எல்லாம் பழுகி பெருகுவது ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் அந்த தெய்வங்கள் தங்களுக்குள் உறவு கொள்வதனால் நடக்கிறது என்று நம்பினார்கள். கானானியர்களுடைய நம்பிக்கையின்படி அவர்களுடைய ஆண் தெய்வமான பாகால், அந்த பாகால் மழைக்கும் இடிக்கும் அதிபதி என்று கருதப்பட்டார். பெண் தெய்வமான அஸ்தரோத் பூமியினுடைய செழிப்புக்கு அதிபதியாக கருதப்பட்டார். இந்த 2 தெய்வங்களையும் திருப்திப்படுத்தினால் மட்டும்தான் நாட்டில் மழை பெய்யும், பஞ்சம் நீங்கும், விவசாயம் செழிக்கும், ஆடு மாடுகள் பழுகி பெருகும், இப்படி எல்லாம் நம்பினாங்க. அதனால தங்கள் தலைமை தெய்வமாகிய பாகாலுக்கு எங்கெங்கெல்லாம் பலிபீடம் கட்டினாங்களோ அந்த பலிபீடத்துக்கு பக்கத்திலேயே அந்த அஸ்தரோத்துக்கான விக்கிரக தோப்புகளை நிறுவி அந்த இருவரையும் கணவன் மனைவியாகவே பாவித்து வந்தார்கள். இப்போ இந்த விக்கிரக தோப்புகள் என்பது மரங்கள் நிறைந்த அழகான இடங்கள் அல்ல, அவை மகா அருவருப்பான காரியங்கள் நடக்கிற ஆபாச கூடங்களாக இருந்தன. இப்படிப்பட்ட தோப்புகளுக்குள்ளதான் அந்த மக்கள் தேவதாசிகள் என்று அழைக்கப்படுகிற, வைப்பாட்டிகள் என்று அழைக்கப்படுகிற ஆண் மற்றும் பெண் விபச்சாரிகளை அங்கே வைத்திருந்தார்கள். தங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், தங்களுக்கு செழிப்பு வேண்டும், தங்களுடைய விவசாயம் செழிக்க வேண்டும், ஆடு மாடுகள் பலுகி பெருக வேண்டும், தங்களுடைய குடும்பம் பலுகி பெருக வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் அந்த கானானியருக்குள்ள அநேகம் பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த விக்கிரக தோப்புக்கு வந்து வேண்டிக் கொள்வார்கள். வேண்டிக் கொள்வதோடு கொடுமையான சடங்குகளை அங்கே நிறைவேற்றுவார்கள். தங்களுக்கு இன்னது தேவை என்று வேண்டிக் கொள்ளும்படி அங்கே வருகிற மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே ஏற்கனவே தயாராக இருக்கிற ஆண் பெண் வேசிகளோடு கூட உறவு கொள்ளுவார்கள். இதற்கு நடுவு அவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இப்படி கீழே செய்கிற உறவு நடவடிக்கைகள் எல்லாம் மேலே இருக்கிற அந்த தெய்வங்களை திருப்திப்படுத்தும், தங்களுக்கு மழையையும் செழிப்பையும் கொடுக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதே சமயத்துல பல நேரங்கள்ல அந்த தெய்வங்களை திருப்திப்படுத்துவதற்கு தங்களுடைய குழந்தைகளை அங்கே தீக்கடக்க பண்ணி கொல்லவும் செய்தார்கள். இப்போ இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு வருவதற்கு முன்பாகவே தேவன் மோசையின் மூலமாக இஸ்ரேல் மக்களை மிக கடுமையாக இந்த விக்கிரக தோப்புகளை பற்றி எச்சரிப்பு கொடுத்திருந்தார். உபாகமம் 16:21 வாசிங்க. மோசே எப்படி கட்டளையிடுகிறார்? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாகும் பலிபீடத்து அருகே யாதொரு மரத்தினால் விக்கிரக தோப்பை உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமம் 34:13 சொல்லுகிறது, அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்களுடைய விக்கிரக தூண்களை தகர்த்து அவர்களுடைய விக்கிரக தோப்புகளை வெட்டி போட கடவீர்கள் என்று கட்டளையே இடுகிறார். ஆனா தேவன் இவ்வளவு எச்சரிப்பு கொடுத்திருந்தும் கானான் தேசத்துக்குள்ள குடியேறிய இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க?
புறவின மக்களோடு சொந்த பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை இவர்களும் செய்து அவர்கள் செய்த விக்கிரக ஆராதனை இவர்களும் செய்து அந்த விக்கிரக தோப்புகளில் செய்யப்பட்ட அருவருப்பான சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் இவர்களும் நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள். இது நியாயாதிபதிகள் காலம் துவங்கி ராஜாக்கள் காலம் வரைக்கும் நீண்டு வந்த ஒரு காரியம். நியாயாதிபதிகள் 3:7 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் விக்கிரக தோப்புகளையும் சேவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். வனாந்திரத்தில் தங்களை அற்புத விதமாய் நடத்தின தேவனை விட்டுவிட்டு காம அருவருப்புகள் நிறைந்த இந்த விக்கிரக தோப்புக்குள் இஸ்ரவேல் மக்கள் தஞ்சம் அடைந்தார்கள். இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாற்றிலேயே இந்த விக்கிரக தோப்புகளுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்தது எப்போது தெரியுமா? ஆகாப் ராஜாவுடைய நாட்கள்ல தான். சீதோனியர்களுடைய ராஜகுமாரியாகிய ஏசபேலை இந்த ஆகாப் ராஜா திருமணம் செய்த போது அந்த ஏசபேல் இஸ்ரவேலுக்குள் பாகால் வழிபாட்டையும் விக்கிரக தோப்புகளையும் அரசாங்க வழிபாடாக மாற்றி போட்டாள். 1 ராஜாக்கள் 16:33 ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் உண்டாக்கினான். இவ்வாறாக ஆகாப் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கத்தக்கதாக அதிகமாய் செய்தான் என்று வாசிக்க முடியும். ஏசபேல் இந்த விக்கிரக தோப்பின் தீர்க்கதரிசிகள் 400 பேரை தன்னுடைய சொந்த பந்தியில் வைத்து பராமரித்து வந்தாள் என்று 1 ராஜாக்கள் 18:19 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சமயத்துல தான் தீர்க்கதரிசியாகிய எலியா கர்மேல் மலையில பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் இந்த விக்கிரக தோப்பின் தீர்க்கதரிசிகளையும் சவாலுக்கு அழைத்த நிகழ்வு பரிசுத்த வேதாகமத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கர்மேல் மலையில தான் வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து கர்த்தரே தெய்வம் என்பதை அந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நிரூபித்தார். அதற்கு பிறகுதான் அங்கிருந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளும் விக்கிரக தோப்பின் தீர்க்கதரிசிகளும் கீசோன் என்கிற ஆற்றங்கரையில கொல்லப்பட்டார்கள். விக்கிரக தோப்புகள் என்பது ஜீவனற்ற கட்டைகளை கொண்ட இடம் என்றும் வனாந்தரமோ மலையோ அங்கே மழையை தருவது தேவனாகிய கர்த்தர் மட்டுமே என்று சில வேளைகளிலே பஞ்சத்தின் மூலமாக இஸ்ரவேல் மக்களை தேவன் உணரச் செய்தார். பின் நாட்கள்ல யூதாவின் ராஜாவாகிய மனாசே என்கிற ராஜா விக்கிரக தோப்புகளை காடுகள்லையும் மலைகள்ல மட்டும் வைக்காம கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்துக்குள்ளேயே கொண்டு வந்து வைத்தான். 2 ராஜாக்கள் 21:7 சொல்லுகிறது, தான் பண்ணுவித்த விக்கிரக தோப்பின் விக்கிரகத்தை கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி இந்த ஆலயத்திலே வையுங்கள் என்று சொன்னதை பார்க்க முடியும். தேவனுடைய பிரசன்னம் தங்கும் பரிசுத்த இடத்திற்குள் காம வழிபாட்டின் அடையாளமான அஸ்தரோத் விக்கிரக தூணை வைத்தது தேவனுடைய கோபத்தை உச்சிக்கு கொண்டு சென்றது. இதுதான் யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்து போனது. அதன் பிறகு யூதாவின் வரலாற்றில் தோன்றின ஒரு உத்தம ராஜா யாருன்னு பார்த்தா யோசியா ராஜா. இந்த யோசியா தன்னுடைய நாட்கள்ல தான் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தினார். ஆலயத்தை பழுது பார்த்த போது கிடைத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த யோசியா அந்த விக்கிரக தோப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தார். 2 ராஜாக்கள் 23:6 அவன் விக்கிரக தோப்பை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றினிடத்திற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்றினிடத்தில் சுட்டெரித்து தூளாக்கி அந்த தூளை பொது ஜனங்களின் பிரேத குழியின் மேல் தூவி போட்டான். கானானியர்களுடைய மிகப்பெரிய தெய்வம் சாம்பலாக்கப்பட்டது. அந்த சாம்பல் பிணங்களின் மேல் தூவப்பட்டதன் மூலமாக அவை வீணானவை என்று நிரூபிக்கப்பட்டது. ஆவிக்குரிய ரீதியில் இந்த விக்கிரக தோப்புகள் என்பது ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தில் காணப்படுகிற அந்தரங்கமான பாவங்களையும் ஆசைகளையும் இச்சைகளையும் குறிக்கிற ஒன்றாக இருக்கின்றன. வெளியே எல்லாருக்கும் முன்னால ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது போல அவர்கள் தென்பட்டாலும் தங்களுடைய இருதயத்துக்குள்ளே யாருக்கும் தெரியாம உலக ஆசை, சிற்றின்பங்கள், பண ஆசை, பொருளாசை, அந்தரங்க அசுத்தங்கள் இவைகள் எல்லாம் மறைத்து வைத்து அவைகளிலே வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை முழுமையாக தேடுகிறார். அரைகுறையான ஆவிக்குரிய வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வே அல்ல. அந்த காலத்துல விக்கிரக தோப்புகள் எல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு அருகிலே தான் கட்டப்பட்டன. அதாவது மிகச் சரியான தேவ ஆராதனையோடு உலக ஆராதனையும் கலப்பதுதான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. கர்த்தரையும் ஆராதிக்கலாம், உலகத்தையும் ஆராதிக்கலாம், அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவது சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆனால் யோசியா ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து விக்கிரக தோப்பை அடியோடு கூட அகற்றி போடுகிறார். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் போலதான் தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு கூட இடைப்படுகின்றன. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்கிற போதனையை பரிசுத்த வேதாகம் நமக்கு தருகிறது. அகற்ற வேண்டியதை அகற்றிவிட்டு யாருக்கு அருகில் நிற்க வேண்டுமோ அதை நாம் தீர்மானம் செய்து கர்த்தருக்கு அருகிலே நாம் நிற்போம். நம்முடைய ஆவி, ஆன்மா, சரீரம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் இவைகளிலே அப்படிப்பட்ட விக்கிரக காரியங்கள் கலந்திருக்கிறதா, ஆபாசமான காரியங்கள் கலந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்து அவைகளை அடியோடு சுட்டெரித்து அகற்றி போட்டு கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை சார்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.